இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இந்த பொண்ணு ரோட்ல ஒரு வித்துக்கிட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துல காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஓரமா நின்னு அந்த டான்ஸ் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காள். டான்ஸ் ஆடி முடிச்சிட்டு அவங்க நடந்து வரும்போது அதுல ஒரு பையன் இந்த பொண்ணை இடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து போறான். இந்த பொண்ணும் அவன் இவகிட்ட பேசினதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்தோட அங்க இருந்து போறாள். சாயங்காலம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கா. காலேஜ் பசங்களும் காலேஜ் முடிச்சிட்டு அந்த பக்கமா நடந்து வராங்க. உடனே அந்த டான்ஸ் ஆடின பையன் இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த பொண்ணு கிட்ட பொரி வாங்குறான். ஆனா இவன் வாங்கின பொரி எல்லாத்தையுமே அவன் கூட இருக்க பசங்க வாங்கி சாப்பிட்டுறாங்க. இத பார்த்த இந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிட்டு அவங்கிட்ட காசு வாங்காம இலவசமா அந்த பையன் சாப்பிடுறதுக்கு பொரி கொடுக்கறான். இத பார்த்த பக்கத்துல இருந்த ஒரு பையன் இந்த பொண்ணு கிட்ட உன்னோட மூஞ்சிக்கு இந்த பொரிய கொடுத்து அவனை மயக்க பார்க்கிறியான்னு சொல்லிட்டு அந்த பொரிய வாங்கி அவளோட தலையிலேயே கொட்டிட்டான். இத பார்த்த அந்த பையன் எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லி அவனை திட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் என்னோட ஃப்ரெண்டு இப்படி பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இந்த பொண்ணும் அந்த பையன் பேசினதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாள். மறுநாள் காலையில அந்த பொண்ணு பொரி வித்துக்கிட்டு வரும்போது அந்த பசங்களோட கூட இருந்த அந்த பொண்ணு இந்த பொண்ணு கிட்ட உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்கிறாள். அப்போ இந்த பொண்ணும் ஆமான்னு சொல்றா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஒரு பூவை கொண்டு அவகிட்ட கொடுத்து இந்த பூவை எடுத்துட்டு போய் அவன் கிட்ட கொடுத்து உன்னோட காதலை சொல்லுன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட அனுப்பி வைக்கிறாள். இந்த பொண்ணும் அந்த பையன் கிட்ட போய் பூவை கொடுத்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாள். இந்த பையனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பூவை வாங்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அடுத்த நாள் பசங்க எல்லாரும் சேர்ந்து ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது பசங்களோட கூட இருந்த இந்த பொண்ணு அந்த பையனோட சண்டை போட்டு அந்த பையனை புடிச்சு தள்ளி விட்டுறாள். அங்க வந்த கார் மோதி அந்த பையன் கீழே விழுந்துட்டான். இத பார்த்த உடனே இந்த பொண்ணு எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு ஓடி வராள். அந்த பசங்க எல்லாருமே பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. அப்புறமா இந்த பொண்ணு அந்த பையனை அங்க இருந்து ஒரு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கிறாள். இந்த பையனுக்கு பலமா அடிபட்டதுனால அவனுக்கு கண் ஆபரேஷன் செஞ்சிருக்காங்க. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இந்த பையன் ரோட்டில நடந்து வரும்போது இந்த பொண்ணு அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாள். இந்த பொண்ணை பார்த்த உடனே அந்த பையன் அந்த பொண்ணு பக்கத்துல போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறான். அப்போ இந்த பொண்ணுக்கு கண் பார்வை இல்லாம இருக்கு. உடனே இவன் இது எப்படி நடந்துச்சுன்னு கூட இருக்க பையன் கிட்ட கேக்குறான். உடனே அந்த பையன் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது உன்னுடைய கண் பார்வை போயிருச்சு. அப்ப இந்த பொண்ணு தான் அவளுடைய கண்ணு உனக்கு கொடுத்தாள். அந்த பொண்ணாலதான் உனக்கு இப்ப பார்வை இருக்குன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட போய் எதுக்காக இப்படி பண்ணீங்க, என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிறான். இந்த பொண்ணோட உண்மையான காதல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.